ஹாய் கைஸ். இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்க பத்தி தான் பார்த்துட்ருக்கோம். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, மொபைல் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால ஒரு பேக்கப் டேட்டா எடுத்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ண முடியாது. அதே போல் இப்போ ஒரு என்ட்ரி ட்ரிகர் ஆகுது அப்படின்னா, அந்த என்ட்ரியில் நமக்கு சந்தேகம் இருக்கும் பொழுது நாம் எடுத்து வச்சிருக்க சார்ட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதுவுமே நம்மளால் மொபைலில் பண்ண முடியாது. தென் பார்த்தீங்க அப்படின்னா, மொபைலில் ஒரு ட்ரேடு நீங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் சார்ட்டே பார்க்க மாட்டீங்க. ஒன்லி ப்ரைஸை மட்டும்தான் வியூ பண்ணீங்க. ப்ரைஸை வியூ பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு கேம்லிங் மாதிரி போயிடும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு ப்ரீமியம் இப்போ ஹையாக ₹100லேருந்து ₹200 போயிடுச்சு அப்படின்னா, உங்கள் மைண்ட் என்ன தோணும் அப்படின்னா, மறுபடியும் ஆப்போசிட் சைடு என்ட்ரி எடுக்க தோணும். ஸோ நம்மளால் சார்ட்டே பார்க்கவே முடியாது. ஸோ இதனால் ரொம்ப லாஸஸ்லாம் வரும். நீங்கள் இப்போ இருக்க கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேபிட்டலை மறுபடியும் ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஸோ அதனால நீங்கள் சிம்பிளாக லேப்டாப் பை பண்ணாலும் சரி, ஒரு நல்ல ஒரு லேப்டாப்பாக பை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரினால நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நிஃப்டிக்கு தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோட எண்டில், அதாவது நாளைக்கான லெவல்ஸ் மார்க் பண்ணும்பொழுது பார்க்கலாம். ஓகே, நான் 30 மினிட்ஸில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா 3 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணிப்பேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா, நேத்தியோட ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதோட ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ அதே இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் இன்சைடு கேண்டிலாகவே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்போம், இந்த இன்சைடு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கேண்டில் பாருங்க, அதாவது 9:36 கேண்டில். இந்த கேண்டில் ஒரு இந்த இன்சைடு கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக ஒரு ரிவர்சல் கேண்டலுமே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன் பையர் இல்லையா, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லுமே நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே 24,488 இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் இந்த லெவலுமே டச் பண்ணியிருக்குல்ல, 24,456 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொதுவாக 24,500 கால் ஆப்ஷன் சார்ட் எடுத்துக்கிறேன். இது நிஃப்டியோட 24,500 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு ஸ்பாட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி வந்த கேண்டில் இந்த கேண்டில் தான், அதாவது 9:39 கேண்டில். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறதுக்காக அன்னைக்கு டே லோ பிரிண்ட் ஆச்சுல்ல, ஸோ அதுலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்படி நம்ம மார்க் பண்ணோம்னா இதில் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க. நாம இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணதுல இந்த 50% அப்படிங்கிறது இந்த கேண்டில் பாட்டம், அதாவது இந்த கேண்டிலோட பாடி இந்த 50%ல இருக்கும். நீங்கள் நல்லாவே எல்லா வீடியோஸும் செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு இங்கே ஒரு கன்ஃபியூசன் வருது. இல்லை அப்படின்னா நம்ம சப்போஸ் இந்த கேண்டில் இதில் ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். இப்படி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுனால நான் எந்த ஒரு ஆர்டருமே பிளேஸ் பண்ணலை. இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த 2 கேண்டில் இருக்குல்ல, 9:45 கேண்டில். இந்த கேண்டில் முடிகிற வரைக்குமே நம்மளோட ப்ரைஸ் 102.45 இருக்குது. இந்த ப்ரைஸ் நமக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஸ்பாட் சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, இது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. இந்த ஸ்பாட் சார்ட்டை பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2 கேண்டல்லையே ஆல்ரெடி நம்மளோட நம்ம என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு இது கன்ஃபார்ம் பண்ணோம்ல, ஸோ அந்த கேண்டலுக்கு கீழேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுவோமானா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதாவது ஒன்ஸ் நமக்கு ஸ்பாட் சார்ட்டு என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட் சார்ட்டை பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம ஆப்ஷன் சார்ட்டை பார்க்கும்பொழுது அங்கே ஒரு கன்ஃபியூசன் வருது. தென் ஸ்பாட் சார்ட்டுமே பார்க்கும்பொழுது இங்கேயுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபியூசன் தெரியுது. ஸோ அதனால் இந்த ட்ரேடை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10:45க்குள்ளே என்ட்ரி வந்தால் தானே எடுப்பேன். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செல்லிங் ஃபார்ம் ஆகுது. இந்த செல்லிங் எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock அந்த மாதிரி தான் கன்ஃபார்ம் ஆகும்.
ஓகே. இப்ப நாம என்ன பண்ணணும் அப்டின்னா, மறுபடியும் வந்துட்டு செல்லிங் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இந்த கேண்டில பொறுத்தவரைக்கும் செல்லிங் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணோம் அப்டின்னா, இதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு மதர் கேண்டில். ஸோ இந்த கேண்டில வந்துட்டு நம்ம பேஸா வச்சு தான் வந்துட்டு செல்லிங் ட்ரை பண்ணணும். செல்லிங் ட்ரை பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, 24,456 இருக்கு. அதேபோல இங்கேயும் 482 இருக்கு. ஸோ நாம 24,500 புட் ஆப்ஷன் சார்ட்ட காமனா வந்துட்டு எடுத்துக்கலாம். இது நிஃப்டியோட 24,500 புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஸோ இன்னைக்கு அதாவது நமக்கு ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9:45 கேண்டில் தான். ஸோ அதனால அதை வந்துட்டு டே லோல இருந்தே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க 50% வந்துட்டு ஒரு 140 ருபீஸ் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஹை ப்ரீமியம். ஆல்ரெடி நம்மளோட கோர்ஸ் வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லியிருப்போம். ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னா ப்ரீமியம் வந்துட்டு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ப்ரீமியம் வந்துட்டு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா, நாம எதிர்பார்த்த சைடு மார்க்கெட் மூவ் ஆனாலுமே, நம்மளோட ப்ரீமியம் வந்துட்டு நம்ம வைக்கிற 50% டார்கெட் அப்படிங்கிறது போய் ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு நம்ம ப்ரீமியமும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு குடுக்கணும். ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 24,500க்கு பதிலா 24,450 புட் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது பாருங்க, நிஃப்டியோட 24,450 புட் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ, இதுல நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த கேண்டில் தான் வருது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ரூ. 118 இருக்கு. இந்த பிரீமியம் வந்துட்டு எனக்கு ஓகே தான். ஆனா இந்த பிரீமியம் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல ட்ரிகர் ஆகும் பொழுது எனக்கு டைம் வந்துட்டு ஒரு 10:45 அல்லது ஒரு 10:50 மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி இருந்தா வந்துட்டு பரவாயில்ல. அதர்வைஸ் வந்துட்டு நம்ம அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண மாட்டோம். இங்க பாருங்க இந்த கேண்டில் தான் வந்துட்டு ஒரு 9:45 கேண்டில். நான் இந்த கேண்டில் வரைக்கும் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு இங்க பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அகைன் வந்துட்டு இந்த கேண்டில்ல வந்துட்டு மார்க்கெட் இதோட டாப்ல வந்துட்டு அங்க இருந்து வந்துட்டு ரிவர்சல் ஆகி ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ரூ. 154 இருந்து இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூ. 253 ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு பிரீமியம் வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் மார்னிங் வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு பண்ணலை. அகைன் வந்துட்டு நம்ம நாளைக்கு வந்துட்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நாம சென்செக்ஸ் சார்ட்டும் வாட்ச் பண்ணுவோம்ல. ஸோ அதையும் வந்துட்டு நாம இப்போ பார்த்துடலாம். இது சென்செக்ஸோட 3 மினிட் சார்ட் ஸ்பாட் சார்ட் வச்சிருக்கேன். இங்க பாருங்க நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு என்ட்ரி கேண்டலுக்கான மதர் கேண்டலாக இருக்கும். ஆனால் சென்செக்ஸில் வந்துட்டு இந்த கேண்டில் தான் வந்துட்டு மதர் கேண்டில் 9:48 கேண்டில். ஓகே, இந்த 9:48 கேண்டில் வந்துட்டு நமக்கு செல்லிங் வந்துட்டு வந்தாலுமே அதை கன்ஃபர்மேஷன் வந்துட்டு எப்போ கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ தென் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நமக்கு காமா எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஸோ இதுலேயுமே நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்க 80,913 இருக்கிறதுனால நீங்கள் 80,900 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி வந்துட்டு வரும்பொழுது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு ஒரு 500க்கு மேலே இருக்கும். சென்செக்ஸில் லாட் சைஸ் வந்துட்டு 10 அதாவது வந்துட்டு 500 அப்படின்னா நமக்கு ஒரு 5,000க்கு மேலே வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ப்ரீமியமுமே வந்துட்டு நமக்கு ஒரு ஹை ப்ரீமியம் தான். ஸோ அதனால அந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஆல்ரெடி வந்துட்டு அந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்ததில் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனதை நம்ம வீடியோஸில் வந்துட்டு பார்த்துருக்கலாம். ஸோ அதனால நம்ம இன்னையை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணலை. அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்க மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் வந்துட்டு ஆயிருக்கு இல்லையா? சென்செக்ஸில் இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. ஆனா நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கும். அங்க இருந்து வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஹெவியா வந்துட்டு மூவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த மூவை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன் நம்மளோட என்ட்ரியுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்றது. இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூடான ஒரு லைன்ஸு. ஸோ அதில வந்துட்டு நம்ம டிசிஷனை மட்டும் கரெக்டா மேக் பண்ணா வந்துட்டு போதும். இங்க பாருங்க, இங்கேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிட்ட இருந்து தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆயிருக்கு. இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் ரொம்ப வேல்யூவா இருக்கும். ஸோ அதனால தான் என்னோட ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு நான் இப்படி வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகட்டும். நாளைக்கான லெவல்ஸ் வந்துட்டு நாம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க நல்லா பாருங்க. ஆல்ரெடி இந்த ப்ரைஸ்லாம் ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்ம அதெல்லாமே வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு லைன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதுமானது.
இப்போ நம்ம 30 மினிட்ஸ்ல ஒரு பையிங் கேண்டில் அப்படின்னா, அதுக்கு என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாட்டம்ல வந்துட்டு விக்கு கூட இருக்கணும். டாப்ல வந்துட்டு விக்கு கம்மியா இருக்கணும். அந்த கேண்டில் வந்துட்டு கிரீன் கேண்டிலா இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் பையிங் கேண்டில் அப்படின்னு சொல்றேன். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த கேண்டில்லாம் இருக்குல்ல, இந்த கேண்டில் வந்துட்டு இவ்வளோ பெரிய பாடியா வந்துட்டு கிரீன் கேண்டிலா இருந்தாலும், இந்த கேண்டில பொறுத்தவரைக்கும் பாட்டம்ல விக்கே இல்ல. டாப்ல விக்கு வந்துட்டு பெருசா இருக்கு. ஸோ அதனால நான் இத வந்துட்டு பையிங் கேண்டிலாவே வந்துட்டு கன்சிடர் வந்துட்டு பண்றதில்ல. அதேபோல செல்லிங் கேண்டில்ல வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இதோ இந்த கேண்டில் மாரி டாப்ல வந்துட்டு விக்கு கூட இருக்கணும். பாட்டம்ல விக்கு கம்மியா இருக்கணும். அந்த கேண்டில் வந்துட்டு ரெட் கேண்டிலா இருக்கணும். ஸோ இவ்வளோதாங்க. இவ்வளோதான் நான் வந்துட்டு எடுத்துக்கிறதே. ஏன் அப்படின்னா, இத மீறி வந்துட்டு நம்ம ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா, எல்லா கிரீன் கேண்டில், எல்லா ரெட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால நான் அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு கிடைச்சிருக்கா அப்படின்னா, எந்த ஒரு பையிங் கேண்டிலுமே வந்துட்டு கிடைக்கல. ஸோ இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் எல்லாம் 30 மினிட்ஸா இருக்கும். இந்த லாஸ்ட் ஒரு கேண்டில் மட்டும் 15 மினிட்ஸா இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அதையும் நம்ம ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ணணும். மத்த கேண்டில்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிரீன் கேண்டில்லாம் பாட்டம்ல மார்க் பண்ணுவோம். ரெட் கேண்டில்னா டாப்ல வந்துட்டு மார்க் பண்ணுவோம். ஆனா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் ஹை அண்ட் லோ 2மே வந்துட்டு சேர்த்து வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஓகே. இப்ப வந்துட்டு நம்ம நிஃப்டி வந்துட்டு எதுக்காக நாளைக்கு வந்து சென்செக்ஸ் தானே எக்ஸ்பைரி இருக்கு. ஏன் நம்ம நிஃப்டி மார்க் பண்றோம் அப்படின்னா, சென்செக்ஸும் நிஃப்டியும் வந்துட்டு ஒரே மாதிரி மூவ் ஆகும். நீங்க வந்துட்டு பார்த்துருக்கலாம். நிஃப்டில வந்துட்டு ட்ரேட் வந்ததுன்னா, அதே டைம பேஸ் பண்ணி நாம சென்செக்ஸ்லயே வந்துட்டு எடுக்கலாம். ஆனா, சென்செக்ஸ்ல ட்ரேட் வந்தது அப்படின்னா, நம்ம நிஃப்டில வந்துட்டு எடுக்கக்கூடாது. ஓகே. இப்போ நம்ம சென்செக்ஸோட சார்ட்டும் மார்க் பண்ணிக்கலாம். சென்செக்ஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எந்த ஒரு பையிங் அண்ட் செல்லிங் கேண்டிலுமே வந்துட்டு ஃபார்ம் ஆகல. ஸோ, அதனால இந்த லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் மார்க் பண்ணா போதுமானது. நான் ஆல்ரெடி வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சதுனால எனக்கு வந்துட்டு இவ்வளோ பாயிண்ட்ஸ் காமிக்குது. நான் இப்ப சொன்ன கிரைட்டீரியா வச்சு நீங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்படி ஒரு ட்ரேட வந்துட்டு குவாலிஃபை பண்ணேன், அதுக்கு பின்னாடி நான் எவ்வளோ ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவ வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.